அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா குரோதி வருடத்தின் 2024 மார்கழி மாத பலாபலன்கள் எப்படி இருக்குது, ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும், நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி ஒரு விரிவான தெளிவான பலன்களை பார்க்க போகிறோம். பொது பலனா நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் இப்போ மார்கழி மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க காலச்சக்கரத்தின் 9ஆம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிக்கிற காலம்தான் மார்கழி மாதத்தின் தொடக்க நாளாகவே ஆரம்பிக்குது. அந்த வகையில் பார்க்கையில் மார்கழி மாதத்துக்குன்னே நிறைய சிறப்புகள் உண்டு. மார்கழி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா தெய்வீக மாதம், புனித மாதம், கோவில் சார்ந்த விஷயங்கள், ஆலயம் சார்ந்த விஷயங்களை, இறை வழிபாட்டு சார்ந்த விஷயங்களை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் நமக்கு தொன்று தொட்டு வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் இப்போ மார்கழி மாதத்தில் வேறென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படிங்கிறதை பற்றி பார்க்கலாம். இப்போ மார்கழி 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தேய்பிறை அஷ்டமி வருது. தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்றது அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு காலபைரவர் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது அந்த நாள் உகந்த நாளாக இருக்குது. அடுத்து இரண்டாவதாக பார்த்தோம்னாக்க மார்கழி 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அமாவாசை திதி வருது. இந்த அமாவாசை திதி அப்படிங்கிறது முன்னோர் வழிபாடு, பித்திருக்கள் வழிபாடு, சாபம் நீக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள முதியோர்கள், அதாவது பேர குழந்தைகளுக்கு அவங்களோட தாத்தா பாட்டி இவங்களாம் ஆசீர்வாதம் செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இன்றைய நாளில் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அடுத்த விசேஷ தினம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மார்கழி 27ஆம் தேதி தான் அடுத்த விசேஷ தினம் வருது. சனி பிரதோஷம் பார்த்தீங்கன்னா மகாலய பிரதோஷம் சொல்லக்கூடிய பிரதோஷ தின நாள் வருது. சிவ ஆலய வழிபாடுக்கு மிகவும் உகந்த நாளாக இருக்குது. அடுத்து மார்கழி 29 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு பௌர்ணமி திதி வருது. இது பார்த்தீங்கன்னா அண்ணாமலையாரை வழிபடக்கூடிய, அண்ணாமலையாரின் முழு அருளை பெறக்கூடிய மிகவும் உகந்த ரொம்ப நல்ல நாளாக இருக்குது. இன்றைய தினம் கிரிவலம் சென்று முழு ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நன்னாளாக இந்நாள் இருக்குது. இப்படிப்பட்ட சிறப்பு தினங்களோட அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க கிரகங்கள், 2 கிரகங்கள் சுக்கிரன் புதன், மாதக்கோள்களான சுக்கிரன் புதன் இருவருமே பார்த்தீங்கன்னா பெயர்ச்சி அடைகிறாங்க இந்த மார்கழி மாதத்தில். இவர்களின் பெயர்ச்சி பலன்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ புதன் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு மார்கழி 17ஆம் தேதி பாருங்க, அவர் சூரியன் கூட சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறார். அடுத்து இரண்டாவதாக மார்கழி 15ஆம் தேதி அவர் பார்த்தீங்கன்னாக்க சுக்கிரன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகர ராசியில் இருக்கிறவர் கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ஏற்கனவே கும்பராசியில் சனி பகவான் இருக்கிறார், தன்னுடைய நண்பர் கூட போய் இணைகிறார். ஸோ இந்த இணைவால் என்ன மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி, அப்போ கிரகங்கள் இப்போ ஸ்தானபலம் பெற்ற இடங்களும் பெயர்ச்சி பலன்களும் எப்படி இருக்குது, பார்வை பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி விரிவாகவும் தெளிவாகவும் நட்சத்திர பலன்களோடு நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் இப்போ கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ஸ்தான பலங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கையில் காலச்சக்கரத்தின் 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்ர நிலையிலே இருக்கிறார். அடுத்து 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு நிலை. அடுத்து பாருங்க 9ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியனும், 8ஆம் இடத்துல புதனும், 10ஆம் இடம் சொல்லக்கூடிய மகர ராசியில் பார்த்தோம்னாக்க சுக்கிரனும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. 11ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான், 12ஆம் இடத்துல இருக்கக்கூடியது ராகு பகவான். ஸோ இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது இதான் ஸ்தான பலம் பெற்றிருக்குது இந்த மாதத்தில். ஸோ இந்த கிரக ஸ்தான பலங்கள் பெற்ற இடங்களும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன விதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுதுங்கிறத விரிவாக நட்சத்திர பலன்களோட இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக
நட்சத்திர பலன்களோட பார்க்க போகிறோம். கடைசி மட்டும் உங்களோட ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ உங்கள் ராசிக்கு பார்ப்போம். மகர ராசி காலச்சக்கரத்தின் 10வது ராசியான மகர ராசி சனி பகவானின் ஆதிக்கம் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு எப்போதும் தொழில், வேலை, வருமானம் பற்றிய சிந்தனை, சிந்தனையிலே மூழ்கி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எப்போதுமே நம்மக்கிட்ட ஒரு தொழில் திறன் இருக்குது, தொழிலை பற்றிய யுக்தி இருக்குது, தொழில் எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு தொழில் நேர்த்தி அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நமக்குன்னே உண்டான ஒரு விஷயம். நம்ம அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்போம். யார்? மகர ராசி அன்பர்களை சொல்கிறேன். நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. எதை எடுத்தாலும் சீக்கிரமே கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்குது உங்கள்கிட்ட. நுட்பமான பார்வை அப்படிங்கிறது இருக்கும். சரி, ஓகே. இப்போ எப்படி இருக்குது சூழ்நிலை அப்படின்னு பார்க்கையில், உங்களுடைய ராசியிலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பன் சொல்லக்கூடிய சுக்கிரன் வந்து அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு 5 குடையவர் வந்து அமர்ந்திருக்கிறார். பாக்கியாதிபதி, பஞ்சமாதிபதி, லாபத்தை தரக்கூடியவர், அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர், மகிழ்ச்சியை தரக்கூடியவர், தெய்வமே வந்து அமர்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். கடவுளே வந்துட்டார். இனி ஒன்றும் கவலை இல்லை நமக்கு. இனி நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம் தான். இனி வரும் காலங்கள் நல்ல முன்னேற்றமான காலமாகத்தான் அமையப்போகுது. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கையில், சனி பகவானோட பாதிப்பு, 7.5 சனி பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அவர் 2க்கு போயிட்டார். இருந்தாலும் அவர் உங்களுடைய ராசிநாதன் தான். வாக்குஸ்தானத்தில், வருமானஸ்தானத்தில் வந்து நிற்கிறார். இருந்தாலும் பணம், பொருள், செல்வாக்கு, ஆடம்பரம், பகட்டான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவரும் உங்கள் ராசியிலே வந்து அமர்றாரு. அப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நினைச்சது நடக்கிறது. ஆமாம், குடும்பத்தின் தேவையை நிறைவேற்றுறது, குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்றுறது, ஆமாம், நீண்ட நாள் ஆசைப்பட்ட வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்குறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கப் போகுது. அதே போல் வரவேண்டிய பணம் வர்றது, ஆமாம், எதிர்பார்த்த விஷயம் நடக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை அமைஞ்சிருக்குது. அடுத்து வேற என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கையில், இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு வெளிநாடு போகணும்னு சிந்திச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. ஏன்னா சூரியனும் புதனும் இணைந்து 12ஆம் இடத்துல வந்து இணைவு பெற்றிருக்கிறாங்க. திடீர்னு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள், திடீர்னு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள், வெளியில் வேலை கிடைக்கிறது, தொழில் அமைகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அந்த காலகட்டத்தில் அது சார்ந்த தகவல்களோட பயணம் செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் சில பேருக்கு ஏற்படுது. உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ உங்களோட ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்க போகிறோம். உத்திராடம் நட்சத்திரம் பொது காரியங்களை செயல்படுத்தக்கூடியவர். வீட்டில் அவரோட நண்பர்களில் சுபகாரிய நிகழ்வுகளில் முன்னின்று நடத்தக்கூடியவராக இவர் இருக்கிறார். மரியாதை, மதிப்பு, மரியாதை எதிர்பார்க்கக்கூடியவர். நேர்த்தியாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உண்டு வருது. சரி, இவர் என்ன மாதிரி விஷயத்தை எதிர்பார்க்குறாரு, இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கையில், இவங்களை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா பயணங்கள் சார்ந்த விஷயத்தில் நல்ல லாபம் இருக்குது. ஏதோ ஒரு தகவல், அந்த தகவலுக்காக பயணம் போனாங்க அப்படின்னா தனலாபம் உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது. ஆமாம், அப்பா, அதே போல் இளைய சகோதர சகோதரி உறவுகள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அடுத்து பாருங்க, திருவோண நட்சத்திரம் நல்ல குணம், லட்சிய நோக்கத்துக்காக வாழ்கிறது, சிக்கனவாதி, அதே போல் மகிழ்ச்சியாக இருக்கிறது, மற்றவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கணும்னு நினைக்கிறது, மன உறுதியோடு இருக்கிறது, தர்ம சிந்தனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்போதுமே ஃபாலோ பண்ணுறது, தர்ம காரியத்தை. அப்போ இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கையில், நீண்ட தூர பயணம் போகிறது, வெளிநாடு வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது, படிப்புக்காக வேலைக்காக செல்வது, ஆமாம், அதே போல் ஆன்மீக வழிபாடு, ஆன்மீக சுற்றுலா போகிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப உகந்ததாக இருக்குது. இறையருள் பெறக்கூடிய மாதம். அடுத்து பாருங்கள், அவிட்டம் நட்சத்திரம்
சுயமரியாதை உடையவராக இருக்கிறது, வீர பராக்கிரமங்கள் வெளிப்படுத்தக்கூடியவர், கோபம் சட்டுன்னு கோபம் வரக்கூடியவர், அதே நேரத்தில் தொழில் நுணுக்கம் அறிந்தவர், பல்வேறு விதமான தொழில்களை செஞ்சு தொழில் லாபம் வருமானத்தை பெருமளவு சம்பாதிக்கக்கூடிய பிற்கால யோகம் உடையவராக இருக்கிறார். சரி, இவருக்கு எப்படி இருக்குது இந்த காலகட்டம் அப்படின்னு பார்க்கையில், இவரை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் இவர் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில்கள், அதே போல் கூட்டு தொழில்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டம். அதே போல் மனைவி வகையறாக்கள், மனைவி வகை சொந்தங்கள்லேருந்து இவங்களுக்கு பல்வேறு விதமான உதவிகளும், அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் வட்டாரத்திலிருந்து தொழில் ரீதியான முன்னேற்றம் காணக்கூடிய விஷயங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஸோ பயணத்தால் லாபம் உண்டு அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. ஓகே, என்ன விதமான வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்க்கையில், வழிபாட்டை பொறுத்த வகையில் மகர ராசி அன்பர்கள் வழிபாடு அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடும், அதே போல் வெள்ளிக்கிழமைகளில் ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடும் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.